எங்களோட கல்யாணம் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கல்யாணத்துல பேசப்பட்ட அந்த ஆப்வியஸ்லி அந்த வரதட்சணை அப்படின்ற ஒரு மேட்ரு என்ன அப்படின்றப்போ கிட்டத்தட்ட ரித்தனியாவுக்கு வந்துட்டு ஒரு 500 சவரன் நகை போடுறேன் அப்படின்ற மாதிரி ரித்தனியாவோட அப்பா வந்துட்டு அண்ணாதுரை சொல்லியிருக்காரு. அதே போல வந்துட்டு 70 லட்ச ரூபாய் கார் தரேன், அதாவது வோல்வோ ஹை எண்ட் கார், அது ஒரு 70 லட்ச ரூபாய்க்கு தரேன். அதே போல ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு கல்யாணம், ஸோ கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு செலவுல வந்துட்டு கல்யாணமும் நடந்திருக்கு ரித்தனியா அப்படின்னு சொல்ல போற இந்த பொண்ணுக்கும் கவினுக்குமே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. இந்த ஒரு கல்யாணத்துல அண்ணாதுரை அவர் சொன்ன 500 சவரன் போட வேண்டிய நகையை வெறும் 300 சவரன் அப்படின்றது போட்டாங்க. 300 சவரனே எந்த அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்ன்றது பாருங்க. இப்போ இருக்கிற தங்க நகை அப்படின்றது பார்க்கும்போது ஆப்வியஸ்லி 70 இருந்து 75,000 வரைக்கும் விற்குது ஒரு சவரன். அப்போ 300 சவரன்னா எத்தனை லட்சங்களை தாண்டி போகும் அப்படின்றது பாருங்க. இந்த 300 சவரனே எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்ன்றது பாருங்க. பட் அப்படி இருந்தாலும் 300 சவரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஒரு பொண்ணுக்காக வந்துட்டு கொடுத்திருக்காரு கல்யாணத்துல. ஸோ மீதி ஒரு 200 சவரன் பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ஒரு கல்யாணமும் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரித்தன்யா அண்ட் கவின் இவங்க 2 பேரும்